மகாபரிவாஜன் ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாகச் சொல்லும் பொழுது பவரோக அக்னி என்று சொல்லி பவரோகத்தை அழிக்கக்கூடிய அக்னியாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக அவள் இதற்கு தொடர்புடைய ஒரு நாமாவாக இருக்கக்கூடியவளாக சொல்கிறார்கள். ஓம் பவச்சக்ர பிரவர்த்தின்யை நாமாக. ஓம் பவச்சக்ர பிரவர்த்தின்யை நாமாக. பவ என்பது சம்சாரம், சக்கரம்னா பிரவர்த்தினை சுழற்றுபவள். சம்சாரம் என்னும் சக்கரத்தை சுழற்றி கொண்டு இருப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு சக்கரமாக இருந்தாலும் அது சுற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி ஏதாவது இருந்து அதை சுற்ற வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சுற்றி கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த சம்சார சக்கரத்தையும் சுழற்றுவதற்கு ஒரு சக்தி வேண்டியதாக இருக்கிறது. அந்த சக்தியாக இவள் தான் இருந்து அதை சுற்றுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஏன் சக்கரம் என்று சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேலிருந்து கீழாக அப்படியே வரிசையாக வரும் பொழுது ஒரு வட்ட வடிவிலேயே அப்படின்னு வருதான். எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அதே போல வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் ஒரே போல் வந்து கொண்டே இருப்பதால இது சக்கரம் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் கிடையாது. ஜோஷியத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவளும் கிடையாது, 30 வருடம் கெட்டவனும் கிடையாது அப்படின்னு. என்ன அப்படின்னா 30 வருடத்தில் கீழே இறங்க வேண்டிய அளவுக்கு நம்ம என்ன ஆடுவோம்னா அவ்வளவு கீழ்மையான ஒரு நிலையை அடைந்துடுவோம். அதே போல 30 வருடத்தில் உயர்ந்தவன்னா அதுல எவ்வளவு உயர்ந்த நிலை கிடைக்குமோ அந்த ஒரு உயர்ந்த நிலையையும் அவன் அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்றது. அப்படித்தான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மக்களுடைய வாழ்க்கை. ஆக இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த சக்கரம் சொல்லும் பொழுது பின்னி பிணைந்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம தனியாக சொல்ல முடியாது. மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாகத்தான் இந்த அம்பிகையை வைத்திருக்கிறார். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதனால தான் லீலா கிப்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இது ஒரு வரிசை கிரமமாக நடக்கிறது. அதுவும் ஒரு சக்கரமாகத்தான் இருக்கிறது. அதை நம்ம தெரிந்து கொள்ள முடிவதில்லை. அதையெல்லாம் தாண்டி அதில் இருக்கிறது. இப்ப இதையெல்லாம் விட்டு விலகி நின்று பார்க்கும் பொழுது இது எல்லாம் உண்மை அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனால் அதுவும் நம்முடைய புத்தியில் நிற்காது. ஏன் அப்படின்னா இதுவும் அந்த மாயையின் வேலை. எப்பொழுதும் அது நம்முடைய நினைவில் இருந்துவிட்டால் நாம் இந்த மாயையில் சிக்க மாட்டோம், இவ்வளவு துன்பங்களை அடைய மாட்டோம், எளிதில் அந்த அம்பிகையின் சரணத்தை பற்றி விடுவோம். அதனால தான் மாயை இது நமக்கு மறக்கச் செய்கிறது, மறைக்கிறது. அடுத்ததாக இந்த பவன் அப்படின்னு சொல்றது பரமேஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப சக்கரம் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா மனது அப்படிங்கிறது வந்து சதா நிற்காமல் சுற்றி கொண்டே இருக்குமா. அதனால விஷ்ணு என்ன பண்ணுவாரா அதை சக்கரமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்ல. அப்ப மனதை சக்கரமாக சொல்வதாக இருந்தால் பரமேஸ்வரனுடைய மனமாகிய சக்கரத்தையும் இயக்குபவளாக இவள் தான் இருக்கிறாள். சிவசக்தி ஆயித்தோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரில் முதல்ல வருது இல்லையா, அந்த பாடல் சொல்வதும் இதுதான். அடுத்ததாக என்ன பொருள் இருக்கும் அப்படின்னா கொண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தியை சொல்கிறோம் இல்லையா. அதில் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சக்கரங்களையும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அதில் புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம் அது வந்து சொல்லும் பொழுது பரமேஸ்வரனை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த ஆக்ஞா சக்கரத்தை இயக்குபவளாக அதை கட்டுப்படுத்தக்கூடியவளாக இருந்த அந்த சக்கரத்தை இயக்குபவளாக அம்பாள் இருக்கிறார். அதனால் இது சக்கர பிரவர்த்தனை என்று நாமத்தில் சொல்லப்படுகிறது. ஆக அம்பிகை எப்படி இருக்கிறார் இந்த தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது அவள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலும் ஒரு புள்ளியில் அவள் என்ன செய்கிறாள், நமக்கு அதற்கான விமோச்சனத்தையும் கொடுத்து விடுகிறாள். அவள் அந்த மாயையில் சிக்காமல் நாம் இருப்பதற்கும் அவள் அனுகிரகம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு அனுகிரகம் கிடைத்து விட்டால் இந்த சக்கரத்திலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம். மகாபெரியவா ஜெயம்.